வெல்கம் கோட்ஸ் டுடே ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதில்ல சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா புலனறுவிக்கு வந்திருக்கேன். ஸோ புலனறுவிக்கு ஒரு வேறு வேலையாக வந்தேன். அந்த டைமில் ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சது. அது வேறு யாரும் இல்லை, வாய்ஸ் ஆஃப் அனுஷான்ன்ற யூடியூப் சேனலில் ரன் பண்ணி வர ஒரு பர்சன் தான். யாருக்குமே அவரை தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து நிறைய விதமான ஹெல்பிங் வீடியோஸ் அண்ட் அதை அட்வென்ச்சர் வீடியோஸ் எல்லாம் செஞ்சு வராரு. ஸோ இன்றைக்கி அவரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது அவர் வந்து என்னோட நெருங்கிய நண்பன். ஒரு 10 வருஷமாக அவரோட கண்டெக்டில் இல்லை. இன்றைக்கி அவரோட நம்பர் கிடைச்சி இப்படி காட்டுக்குள்ளே நிற்க தெரிய. ஸோ நான் வந்த வேலையில் அவரை மீட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவரை மீட் பண்ண தான் வந்திருக்கேன். அந்த காட்டுக்கு நான் லொக்கேஷன் அனுப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ அவர் பக்கத்தில் நிற்காரு. தொடர்ந்து காணொளி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கோட்ஸ் நம்ம ஆளை சந்திச்சிட்டோம். இங்கே பாருங்க, வாய்ஸ் ஆஃப் அனுஷான். வணக்கம். வணக்கம்டா மச்சி, வணக்கம் நண்பன். அதாவது என்னது 10 வருஷத்துக்கு பிறகு இவனை வந்து நாங்க மீட் பண்றோம். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இந்த பொல்லனறுவி காட்டுக்குள்ள சரியோ இந்த அட்வென்ச்சர் பயணத்துல வந்து நீ சந்திக்க வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா மச்சி நிலு ஒண்டா தூங்கி ஒண்டா திரிஞ்சி, அதாவது நீங்க யூடியூப் சேனல்ல காட்டுக்குள்ள இந்த அட்வென்ச்சர் பயணத்துல நீங்க முதல் தடவையா அப்படி பாக்குறீங்க. நாங்க இந்த யூடியூப் சேனல்ல ஆரம்பிக்க முந்தியே அதாவது உங்களுக்கு தெரியும் கெட்டப்போல்னு சொல்லுவோம். கெட்டப்போல வந்து நாங்க 2 பேரும் கழுத்துல போட்டோம் ஒரு மழை டைம்ல எங்களோட ஊர்ல. எங்க ஊர்ல வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கு. எனக்கு 11 ஒரு வயசு கூட அவனுக்கு 11, எனக்கு 10 வயசு இருக்கும். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் இந்த டிஸ்கவரி தமிழ்ல வந்து அந்த கதைக்கிறது வடக்கம் போடி. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த புழுவை நாங்க சாப்பிட போறோம். இப்ப நாங்க ஒரு சிறந்த ஒரு காட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்க நாங்க உயிர் வாழணும்னு சொன்னா எங்களுக்கான புழு தேவை, புரோட்டீன் சத்து தேவை, கலோரிஸ் தேவை, எல்லாமே தேவை. அப்ப இப்படி கழிச்சு அப்ப நாங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் சுத்தி வருவோம். ஓ அவர் சொல்ற இவர் கதை பாராண்டியோ இவர் சொன்னா வந்துட்டு வணக்கம் போடி. இப்ப நாங்க வந்திருக்கிறது காட்டுக்குள்ள. இங்க பாத்தீங்கன்னா ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கு, யானைகளும் வந்து அதிகமா காணப்படும். அதே இதுல நாங்க வேட்டையாட வந்த பறவைகள்லாம் வந்து இங்க அதிக அளவுல காணப்படுது. ஆனா ஒரு கல்லும் பறவைகளுக்கு படுதில்லை. விலங்குல போடி என்ன கூட அவரே கதைடா கதை கேட்டா அப்படி உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிட்டு அனுஷனை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு அவ்வளோ கதைகள் வரல, பேச்சே வரதில்லை. செம்ம ஹாப்பி நண்பன் மீட் பண்ணது எனக்கு வந்து சந்தோஷம் தான். இப்ப இங்க வந்து அதுவும் 10 வயசுக்கு ஒரு வாழை பாக்குள்ள வந்துட்டாங்க. மீட் பண்ண சான்ஸே கிடைக்கல, ஒன்னு நம்பரும் கிடைக்கல. அதுக்கு அதாவது நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன ஒரே ஒரு வந்து இருந்து நண்பர்களா இருந்துட்டீங்க, நான் 10 வயசு மீட் பண்றீங்க ராம ஆடுங்களான்னு யோசிப்பீங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து சுரவணி எடுத்துல இவர் இருந்தது வந்து கழுதாவள. அதே இடத்துல இடைக்குள்ள அதுக்கப்புறம் நாங்களும் வேற வேற ஃபீல்டு ஒரு பக்கமா போயிட்டோம். இவனும் வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாடு போனது இந்த மாதிரி வந்து பிரிவினைகள். அதே போல ஒன்னா கூட சந்திச்சது இல்ல. இப்ப நிறைய நாளை அப்புறம் வந்து அதுவும் வந்து இந்த புலனறுவியில வந்து நண்பனை வந்து சந்திச்சே வந்து சந்தோஷம். நேற்று இரவு வந்து எனக்கு கோல் வந்து இருந்தது. வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ போட்டாக்க நான் மயச்சிருந்தேன். வாட்ஸ்அப்ல போட்டோ வர மயச்சிட்டேன். மச்சி நாங்களும் புலனறுவில நிக்கிறோம், உன்னை மீட் பண்ணணும், எங்க நிக்கிறாய், உன நம்பரை வந்து நாங்க மிஸ் பண்ணிதன். முதல்ல வந்து தேடினடா நம்பர் கிடைக்கல, அழைப்பு கிடைக்கலன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன் நீ வாடா நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க லொகேஷன் வந்து அனுப்புனாங்க. இப்ப அந்த இடத்து தான் வந்திருக்கிறான். அவனும் இன்னொரு பொடியன், அந்த பொடியன் தான் இப்ப வீடியோ எடுத்து கொடுக்குறான். சாப்பிட்டீங்களாடா? இல்ல சாப்பிடல, இனி தானே நான் சாப்பிடுவேன். இப்ப நாங்க வந்து இப்ப சமைக்க போறோம். எங்களோட சமையல் உங்களுக்கு சாப்பாடு என்ன சமையல் என்ன சமைக்க போறீங்க? கருவாடு கருவாட்டு கறி அமைச்சார். காட்டுக்குள் கருவாட்டு கறி பாருங்க. காட்டுக்குள்ள வந்து நண்பனுக்கு வந்து நாங்க கருவாட்டு கறி வந்து சமைச்சு கொடுக்க போறோம். பாத்தீங்கன்னா வந்தது அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னா வந்து இப்படி மச்சி நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வந்து ஆரம்பிச்சு. என்ன பேர் மச்சி? டிகோட் என்ன டிகோட் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல். அதுல அந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. கண்டிப்பா நல்ல திறமை இருக்கு. அப்ப எனக்கு நல்ல திறமை இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இந்த புதுசா வந்து சேனல் ஆரம்பிச்சுக்கா. கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. எங்களோட வரப்படியா காட்டுக்குள்ள எனக்கு வரணும் உங்களோட ஆசையா தான் இருக்கு. சில சில வேலைகளால நான் இப்ப போக வேண்டிய நிலைமை. ஆனா சந்திக்க வந்ததை எனக்கு செம்ம ஹாப்பி. அந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள அட்வென்ச்சர் பயணத்துக்கு வர கூட்டிட்டு போகலாம். ஆனா இருந்தாலும் அங்க உள்ளுக்குள்ள கரடி இருக்கு, தெரியும், அந்த போட்லாம் போட்டிருப்பாங்க. சரி, கரடி இருக்கு, யானை இருக்கு, சிறுத்தைகள் இருக்கு, உண்மையிலே மனிதர்களை வேட்டாடக்கூடிய எல்லா விலங்குகள் இருக்கு. கடும் அட்வென்ச்சர் பயணம் இது. நாங்களும் பல அனுபவங்களை பெற்றுதான் இப்ப நாங்க வேற இடத்துக்கு மாற போறோம். இன்றைக்கு மாறிடுவோம். இன்றைக்கு சமைச்சு சாப்பிட்டு நாங்க வந்து வெளிக்கிட்டுருவோம்னு நாங்க நினைக்கிறோம். பாக்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. எப்ப இருந்து ஆரம்பிச்ச சேனல்? இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணேன்.
3 மாசம் அதுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணி இப்ப என்னென்ன கண்டென்ட் போட்டு கொண்டிருக்கீங்க? ஃபுல்லாவே என்டர்டைனிங், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் டிராவல் அப்படி எதுவும் அது ரிலேட்டடான விஷயங்களை போஸ்ட் பண்ணி ஓகே ஓகே. ஸோ எப்படி இருக்கு யூடியூப் சேனல் நடத்துறது? என்ன இதுல அவ்வளவா எனக்கு அனுபவங்கள் இல்ல, அதனால உங்கள்ட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா தான் இருக்கு. சொன்ன இதுல அவ்வளவு முழுமையான அனுபவங்கள் எனக்கு இல்ல, அதனால நிறைய பேர்ட்ட கேட்பேன், ஐடியாஸ் கேட்பேன். அந்த வகையில நீயும் நிறைய ஐடியா சொல்லியிருந்தா, அந்த இடத்துல நிறைய ஐடியா சொல்லியிருந்தா, அதுக்கு தேங்க்யூ. அதோட அந்தந்த ஐடியாஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்ளை பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு. ஏண்டா அதாவது என்ன சொல்றது, இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு செய்யற ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும் அடுத்தடுத்த யூடியூபர்களுடைய கஷ்டம் விளங்குதா. இந்த 3 மாசம் வந்து உனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது, நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. பேட் கமெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி, அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். அவங்க பண்றவங்க பண்ணட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பண்ணிட்டு போங்கப்பான்னு சொல்லி விட்டுட்டு என்னோட வேல நான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த வேறவங்க பேடா கமெண்ட் பண்ணி அதால எனக்கு ஒரு இஷ்யூ வர போறது இல்ல. பண்றவங்க பண்ணிட்டு போகட்டும், நான் என்னோட வேல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு. நேர்ல சந்திக்காட்டியும் எங்களுக்கு வர பிரச்சனையில பார்த்தா நேர்ல சந்திக்கலாம். என்னது உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் கண்டினியூவா பாப்பேன். எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் அண்ட் ஷேர் எல்லாம் பண்ணி விடுவேன். அனுஷன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பிறகு ஃபர்ஸ்டாவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்து காட்டுவேன். இது என்னோட நண்பன், என்னோட அத்தான் தானே வேறு நான் காட்டுவேன். அது எனக்கு ஒரு 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 பெருமை மாதிரி. இப்போ ஒன்னு சொன்னா எல்லாரும் தெரியும் தானே, இப்ப நீ வந்து கொஞ்சம் ஃபேமஸ், அதனால ஒத்துக்க மனசு இல்லாட்டியும் அதான் உண்மை. சரியா? அப்ப நான் சொல்லுவேன், இது என்னோட நண்பன் தான், நாங்க இப்படிதான் சின்ன வயசுல சுத்தி தெரிஞ்சிருக்கோம், ஃபன் பண்ணி தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் சொல்லுவேன். அவனுக்கு அவனால நம்பாத மாதிரி இருப்பான், நம்பலையானு தெரியும். ஆனா நான் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அனுஷனோட வந்தது எனக்கு செம்ம ஹாப்பி இன்னைக்கு. சோ அதே மாதிரி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஏன்னு சொன்னா அனுஷன் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க, அவரோட வீடியோ தொடர்ந்து பாக்குறாக்கள் இருப்பீங்க. சோ அதோட அந்த வகையில நானும் அவரோட இன்றைக்கு வந்து இணைஞ்சது செம்ம ஹாப்பி. அதோட இது ஒரு நல்ல மொமெண்ட். ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் போய்ஷோ பாண்டிசானை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. போய்ஷோ பாண்டிசான் சொல்ல விரும்பல, அனுஷன் நண்பன். அதாவது நண்பனா கூட்டாஞ்சோறு சாப்பிடுற காலத்துல கண்டு பிறகு வந்து ஒரு யூடியூபரா 10 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். நீங்களும் ஒரு யூடியூபரா, நாங்களும் ஒரு யூடியூபரா 10 வருஷம் சந்திக்கிறோம். நண்பனா பிரிஞ்சு யூடியூபரா சந்திச்சுக்கிறோம். எப்படி ஒற்றுமையா என்னமா போச்சு உங்களோட வாழ்க்கையில அந்த 10 வருஷம்? எங்க இருந்தா, என்ன நடந்துச்சு? அது என்னன்னு சொன்னா, அப்படித்தான் ஸ்டடிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கத்தார் போனேன். ஒரு 1.5 years 2 yearsக்குள்ள அங்க இருந்துட்டு அப்புறம் இங்க வந்த வேற ஒரு விஷயமா வந்த, அது எனக்கு அவ்வளவா கை கூட இல்லை. அதுக்காண்டி அப்படியே இங்க இருக்கேன். மோஸ்ட்லி அது மேபி நிறைவேறாம போகலாம், அதை பத்தி எனக்கு தெரியல. பட் இது நடக்குதோ அது மாதிரி அது அந்த வழியிலேயே போயிட்டு இருக்கேன். ஃப்ளோ மாதிரி ஏதோ ஒரு வழியில நான் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். சோ அப்படி போகுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், டிராவலிங் தானே, நிறைய வரும். நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். சில டவுட்டான விஷயத்த கேளு, கண்டிப்பா நாங்க சொல்றோம். என்ன தம்ப்நெயில் அப்படி போடுறது, வீடியோ அப்படி போடுறது, டைட்டில் அப்படி அடிக்கிறது, என்ன எல்லாம் என்ன உனக்கு என்னென்ன டவுட் வந்து யூடியூப் சேனல் இருக்கு. அவ்வளவு யூடியூப் தெரிஞ்ச பெரிய இது மேதை இல்ல. நாங்க எங்கட இந்த ஒரு 4 வருஷ யூடியூப் சேனல் அனுபவத்துல இப்ப ஒரு 3 சேனலை வச்சு ரன் பண்ணி கொண்டு இருக்கோம். அந்த ஒரு அனுபவத்துல என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரியுமோ அந்த விஷயத்த வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வேன். என்ன டவுட் இருக்கு கேளு, என்ன கேட்டா சொல்லி தருவோம். இப்ப நண்பன்ன்ற ரீதியில வந்து எங்களால வந்து உதவி செய்ய முடிஞ்சது. ஆனா எப்படி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றது, என்ன மாதிரி தம்ப்நெயில் போடுறது, என்ன மாதிரி டைட்டில் போடுறது, இந்த யூடியூப்ல காப்பிரைட்ஸ் இல்லாம எப்படி மியூசிக் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வந்து சொல்லி தருவோம். கட்டாயம். இந்த வகையில நான் ஒரு முக்கியமான விஷயத்த உன்னிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். என்னடா, நான் யூடியூப்பை பத்தி ஒரு புரிதலும் இல்லாம தான் யூடியூப்ல வந்தேன். அந்த டைம்ல ஒரு பர்சனை மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. பட் யாரும் நான் சொல்ல விரும்பல. என்ன காரணம், அவர்கிட்ட நான் 2-3 ஐடியாஸ் கேட்டேன். கேட்ட வந்து நான் அதுல புறக்கணிக்கப்பட்டேன். அது என்ன மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணி. புறக்கணிக்கப்பட்டா இப்படி என்ன மாதிரி? அதாவது நான் ஐடியாஸ் நீங்க யூடியூப் அதாவது எப்படியான விஷயங்களை செஞ்சா மக்களை ஈஸியா கவர்ந்த என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்ட இடத்த அதுக்கான ஒழுங்கான இது எனக்கு கிடைக்கல. ஓகே, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அந்த வகையில நானும் கேட்டேன். பட் அந்த இடத்த வந்து மனசு புண்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த பர்சனை யாருன்னு சொல்ல விரும்பல, மென்ஷன் பண்ண விரும்பல. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற, அந்த கருத்தை கொஞ்சம் சொல்லு. அவர் தான் கேட்கணும். அவரோட வந்து இப்படி யோசிச்சாரு இல்ல. இப்ப நம்ம சில ஐடியாக்களை சொல்லி கொடுத்தா நம்மளோட முன்னுக்கு வந்துடாரோ, விளங்குதா, நம்மள முந்திருவான அப்படின்ற இருக்கலாம். அதனால வந்து
உனக்கு சொல்லி தராம இருக்கலாம். இருக்கலாம். நாங்க அப்படி இல்ல, ஏன்னா எங்களை முந்தி போனாலும் எங்களுக்கு சந்தோஷம் விளங்குதா. ஆனா வந்துடா இப்படித்தான்டா, இப்ப ரெண்டாள் இப்ப நீ வந்து யூடியூப் சேனல் செய்யறாய், இப்ப நானும் செய்யறேன்னு சொன்னா வந்து இந்த போட்டி இருக்கணும் விளங்குதா. இப்ப நீ என்ன முந்த போறேன்னு சொன்னா அதை முந்துறதுக்கான ஒரு வழியத்தை நான் தேட ஒழிய உன்ன ஒழிக்கிறதுக்கான வழியை நான் தேடக்கூடாது. உன்னை விழுத்துறதுக்கான வழியை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது விளங்குதா. அப்ப உனக்கு எந்த உனக்கும் போட்டி, அது ஒன்ற திறமை. நீ வந்து முன்னுக்கு வராய், நிறைய வியூஸ் ஓடுது, நிறைய சப்ஸ்கிரைபர், நீ முந்துராய். எனக்கு திறமை இருக்கு, எனக்கு வியூஸ் ஓடுது, சப்ஸ்கிரைபர், நான் முந்துறேன். அந்த போட்டி இருக்கணும். ஆனா உன்னை வீழ்த்துறதுக்கான முயற்சி விடக்கூடாது, பொய்யான விஷயங்களையும் சொல்லி தரக்கூடாது விளங்குதா. இப்ப சிலாக்கள் சொல்லுவாங்க வந்து நீ விழுறதுக்கான வழியும் சொல்லி தருவாங்க. நீ இப்படி போடா சரியா இருக்கு, இந்த மியூசிக்கை நீ பாவி சேனல் வந்து பறக்க சொல்லுவாங்க. சில பேர் உன்னை அழிக்கிறதுக்கான வழியும் இது பண்ணுவாங்க. இப்ப உடனே காட்டுல நிக்கக்குள்ள வந்து சரியா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க தம்பி காட்டுல நிக்காதீங்க, வீட்டை போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அன்புல சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க வந்து ஓகே தம்பி நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா அந்த அட்வென்ச்சர் பயணங்களை நீ தாண்டி ஆகணும். நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொன்னா அப்படியான விஷயங்களை போட்டா தான் வீரிய ஓடும், அப்ப நீ முன்னுக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க. சில பேர் நீ இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ள போ, யானை கூட்டம் இருக்கிறதுக்கு போ, கரடி நிலை இருக்கிற இடத்துக்கு போ, நேருக்கு சண்டைய புடி. அவங்க அந்த ஒரு குரூப் ஆறுன்னு சொன்னா வந்து நம்மள பொறாமையில இருக்கு, நம்மள இதுலயாவது போட்டு தள்ளு பண்ணிருக்கிறாங்க. சதி திட்டம் இதை வச்சு சதி திட்டம் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு விளங்கும் நான் என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்க கூடாது. சில நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு சில கூடாத விஷயங்களை வந்து மண்டைக்குள்ள எடுத்து அதுல வந்து நம்ம மீண்டு வரணும். அப்படித்தான் வாழ்க்கைன்றது, அப்படித்தான் வாழ்க்கைன்ற ஒரு வட்டம். அதுக்குள்ள காட்டுக்குள்ளேயும் மரவாசி வாழ்க்கை போகுதுங்க. வாழ்க்கை இப்ப ரீசெண்ட் டேஸா காட்டுக்கு நிக்கீங்க, அந்த அனுபவம் கொஞ்சம் இல்லையுமா மச்சி? இந்த காட்டு வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பரந்த ஒரு முனிவரா மாறணும் விளங்குதா. அதாவது ஒரு ஞானிடா, காட்டுக்குள்ள வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ற வந்து ஒரு ஞானி சொல்லலாம். உண்மையில அந்த இப்ப யூடியூப் சேனல் இல்லாட்டினா இந்த போன் ஒன்றுமே இல்லைண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. போன் இருக்கக்கூடியாலேயும் வந்து காட்டுக்குள்ள கவரேஜும் இல்ல, விளங்கி இருக்கு உனக்கு கவரேஜ் இல்ல, அப்படி இருக்க இங்க கவரேஜ் இல்ல, வீடியோஸ் ஒன்றும் பாக்கல. அது நாங்க யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னா வந்து நாங்க இங்கேயோ ஒரு தூரத்துக்கு போய் தான் வந்து வீரமா நடத்து போய் தான் அப்லோட் பண்ணுவோம். அப்படித்தான் செய்யறோம் நாங்க. இப்ப என்ன செய்யணும்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள்ரா, இயற்கையான காத்து முதலாவது இயற்கை காத்து, அதை நீ வந்து சுவாசிக்கலாம் சரியோ. அடுத்தது வந்து இந்த மிருகங்களுடைய சத்தம், இந்த பறவைகள் சத்தம் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கு, குருவிகள் கத்துற சத்தங்கள். சில குரங்குகள் வந்து நிக்கிற பாக்கல மேல சிலித்தோட முகத்தை பார்த்து பாக்கல, அது செய்யற விஷயங்களே. அன்றைக்கு ஒரு குரங்கு பார்த்தா பாய்க்குள்ள சாப்பாடு இது ஃபுல்லா அப்படி இருக்குடா எனக்கு அப்படித்தான் குரங்கு சாப்பிடறானே தெரியல. நாங்க வச்சு சாப்பாடு அப்படியே லோடு பண்ணி வச்சிருக்கு. மெல்ல மெல்ல அந்த மாடு அசைப்படுறவங்க போட்டு குறைக்குதுடா. அது அப்படி அந்த குரங்கு மட்டும் அப்படி செஞ்சுச்சா எங்களுக்கு தெரியல. அதாவது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அடுத்த நிறைய காய்கறி பழங்களை பார்க்கலாம். காய்கறி என்றோட பல வகைகளை பார்க்கலாம். அதுல எது சாப்பிடுற பழங்கள் அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து வந்துடா இப்ப ஒரு 4 பேர் நாங்க நிக்கிறோம், செண்டடிச்சு நிக்கக்குள்ள வந்து இது ஒரு அட்வென்ச்சர் பயணமா இருந்தாலும் இன்னொன்று வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, ஒரு நிம்மதியா இருக்கு. சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் ஒன்றுமே தேவையில்ல நமக்கு, நம்ம ஒரு காட்டு வனவாசம் போவாங்க. அந்த வனவாசம் தான் எங்கட இந்த ஃபீல்ட். அந்த வனவாசத்துல ஒரு 70% வந்து போடலாம். நாங்களே சமைக்கிறோம், நாங்களே சாப்பிடுறோம். ஹோட்டல்ல வந்து தங்கல்ல தூங்கல, எங்கட டென்ட் கூட நாங்க வந்து தூங்குறோம். ஒரு இயற்கையோட சேர்ந்து நாங்க இப்ப பயணிச்சு கொண்டு போறோம். அது நேரத்து எங்களுடைய மக்களோட சேர்த்து நாங்க நினைச்சு கொண்டு போறோம். இப்ப அவங்களும் சேர்ந்தா எங்களோட வந்து என்ன சொல்றது, இந்த இது ஒரு ரிப் பண்றத விட ஒரு அட்வென்ச்சர் பயணம். எங்களோட சீரியஸா பேர் தெரியுமா, நீ பாத்துட்டு போய் டிக் டிக் நிமிடங்கள் சரியா. அப்ப திக் திக் நிமிடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்த சமையல் சார்ந்த விஷயங்கள் வந்து எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ளாக்ல நாங்க போட்டு கொண்டிருக்கோம். அதுக்கும் உங்களால் முடிஞ்ச ஆதரவு தந்து கொண்டிருக்காங்க. உண்மையில சந்தோஷம். அதே இதுல வந்து எங்களுடைய நண்பன் நிலு மச்சி, பேரு கூட மறந்தா அப்படிதான் நான் கூப்பிடுறேன் நிலு வந்து சரியோ. டிலு ஆனா பாயில் என்ன வருதோ அந்த லூ முன்னுக்கு தி லூ டி விளங்குதா, என்ன வருதோ சொல்ல வேண்டியதுதான் சரியோ. அந்த வேலை சந்தோஷம். நீ போனரைக்கு வந்தாலும் எங்களை சந்திக்கும் நினைச்சது வந்து எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உண்ட கண்டக்ட் எடுக்கிறதே பெரிய பாடுபட்டேன், கிடைக்கிறதே பெரிய கஷ்டப்பட்டேன். அதுக்கு அவன் மிதுதான் ஹெல்ப் பண்ணவன். அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுதான் போட்டோ அனுப்பி கேட்டேன். இது மிதுவோட நான் கண்டக்ட்ல இருக்கேன் அந்த டைம்ல. சோ கொஞ்ச நாளைக்கு முதல் தான் இவன் கண்டக்ட் கிடைச்சது. அதுக்கு எங்க இருந்து எடுத்து அவன் எடுக்கணும். டிக்டாக் செலிபிரிட்டி அடுத்து முக்கியமான விஷயம் சொல்லி என்ன விஷயம், காட்டுல ஒரு முள்ளு வருது பாரு அனுசரிட்ட கை. சரி ஓகே, எனக்கு நான் அப்ப அடுத்த முள்ளு இது ஒரு விச நிறைஞ்ச முள்ளு தான் இங்க பாரு. இங்க எனக்கு குத்திட்டு சரியோ. அப்ப நீங்க வீடியோல பார்த்தது இப்ப நேர்ல வாங்கல எப்படி உடம்பெல்லாம் நல்லா
விளைச்சிட்டாரு மனுஷன். முதல் கொஞ்சம் பல்கா இருந்தாப்ல, இப்ப கொஞ்சம் போய் இந்த இதெல்லாம் உடம்பெல்லாம் குறைஞ்சிட்டாரு. வயிறுலாம் இருக்கா? இல்ல குறைஞ்சிட்டு நல்லா இருந்தது. அந்த வீடியோஸ்ல பாக்கல கொஞ்சம் நீ தெளிஞ்ச போயிட்டா. அப்ப பார்த்தா நானும் நல்லா சாப்பிட்டு தெளிஞ்சுக்கிட்டான் போலன்னு நான் ஜோதிச்சேன். பிறகு பார்த்தா இப்ப நல்லா வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணி இப்ப நல்லா ஃபிட்டா நல்லா பிரைட் ஆயிட்டா. இது 4 ரங்க அது என்ன சொல்ல நம்ம உடம்பு உரைத்தான் சேர்த்தா நம்ம கொஞ்சம் அளவு வந்தாலும் மட்டாக்கள் சொல்லக்கூட ஒரு சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோ குறைப்பமே விளங்குதா? அப்படியே தோட வேற 5 கிலோ கூட்டம் தோணாது விளங்குதா? சரியா? இப்ப அவரு டயட் இருக்காரு. காலையில இப்படி விளம்புறோடனே காட்டுக்குள்ள ஒரு மலையில இது பிடிப்பாரு, இப்படி வச்சு விதிப்பாரு கொஞ்சத்துல அப்படி ஒரு விழுந்துருவான். அப்ப விழுந்துருவான். ஏழா மாதிரி ஒரு ரீசன் சொல்லி தந்தீங்க எனக்கு சாப்பிட விடுறான் இல்லடா. பயம் உனக்கே தெரிஞ்சுக்க உடச்சு கொண்டு வரோம். வீடியோல பார்த்ததுக்கும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டா. நல்லா வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. அப்ப நன்றி நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி, சந்தோஷம். அப்ப ட்ரீட் இல்லையா? சமையல் கருவாட்டு குழம்பு போய் தரோம். காட்டுக்குள் கருவாட்டு குழம்பு, காட்டுக்குள்ள கருவாட்டு குழம்பு அனுசரிச்சு சேர்ந்தவங்களுக்கு நிறைய அம்மா எல்லாம் அப்படி இருக்காங்க. அம்மா ஊர்ல நல்லா இருக்காங்க. சரி, கேட்டா சொல்லு. கட்டாயம் கதைக்கையும் இல்ல. அவங்க ஒரு போலியா நீ போன சந்தி கிட்டத்துல போவேன் கட்டாயம் போயிட்டு உங்க அம்மாவை சந்திப்பேன், அவங்களோட கதைப்பேன். உங்க அம்மா கேட்டா சொல்லு. அவங்களும் கேட்கறவங்க உங்களோட வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாப்பா. அம்மா தங்கச்சி எடுத்து கொடுப்பா, பாத்துட்டு இருப்பா உங்க வீடியோ எல்லாம். மனுஷன் காட்டுக்கு போய்க்கான். அவங்க அம்மா உங்களோட வீடியோ அம்மா எல்லாம் சமைப்பாங்க, மெதுவாக செய்யற வீடியோ எல்லாம், சமைக்கிற வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்து சொல்லி அவங்க அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சமைக்கிறதெல்லாம். இல்ல அவங்க அம்மா உங்களோட அம்மா எல்லாம் கடும் க்ளோஸா இருந்தவங்க தானே. சோ அவங்களுக்கு தெரியும். உங்களோட அம்மாட வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. நன்றி. சாப்பிடுவோம். நல்லா குத்திடுத்துடா அந்த முள்ளு வலிக்குதா? சரி, ஓகே. அப்ப கருவாட்டு குழம்போட நாங்க சாப்பிட்டுட்டு இந்த காணொலிய முடிக்கிற டைம் வந்துட்டு நண்பன் அனுஷனை சந்திச்சது செம்ம சந்தோஷம். கண்டிப்பா. சேனல் பேர் என்ன மச்சி? டி கோட். சரி, ஓகே. பாத்தீங்கன்னா எங்க மச்சிர சேனல் வந்து கண்டிப்பா பிடிச்சிருந்தா மட்டும் நாங்க சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. அவர் வந்து வளர்ந்து வாராருன்னு இனி வந்து வளர்றதுக்கு முயற்சி செய்கிறார். உங்களோட ஆதரவு வந்து இருக்கணும். நாங்கள் அப்படிதான் 0 சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பிச்சுதான் இப்போ வந்து 2,05,000 என்ன பேரை வந்து நாங்க சேர்த்து வச்சுக்கிறோம். 3 சேனல்லே பார்க்கணும்னா ஒரு என்ன சொல்றது, அதுல ஒரு 10,000, அதுல ஒரு 5,000, 15,000, அப்புறம் இதுல ஒரு 5,000, கிட்டத்தட்ட 2,20,000, 25,000 பேர் வந்து எங்களோட சேர்ந்து நீங்க பயணிச்சு கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி எங்க நண்பனுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு சந்தோஷம். ஆளுக்கு கருவாட்டு குழம்பு நாங்க வச்சு கொடுக்க காட்டுக்குள்ள போகலாம். எங்க 2 கிலோமீட்டர் கொஞ்சம் சரியோ? ஓகே. தொடர்ந்து காணொலியை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதோட வந்து உன்னை சந்திச்சது சரியான சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த மிதுவுக்கும் நன்றி. ஆனா டிலுவோட நான் அந்த அளவு க்ளோஸா பழகல நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லடா. உனக்கு தெரியாது. நீ அப்ப வந்து எப்படி செஞ்சா இந்த தூத்தி நாங்க வந்து காட்டுக்குள்ள போயிட்டு திருவிழா கெட்டப்புள் கட்டி விட்டு திரிக்கக்குள்ள நீ வந்து விளையாடு தெரிஞ்சால் நீ டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்க மேன் வெர்சஸ் வைல்ட் என்று சொல்லி ஒரு யூடியூப் டிஸ்கவரி தமிழ். அதுல வந்து அந்த அந்த கோடி என்ன கோடி அவர் மாதிரி தான் நாங்க 2 பேரும் அப்படித்தான். கமராமேன் அவர் கேட்சி எப்படா எப்படின்னா ஓகே. இப்ப நாங்க பறந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இங்க எங்களுக்கு தங்கறதுக்கான இடம் வேணும். அதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிடறதுக்கான உணவு எங்களுக்கு தேவை. கோடி எனக்குள்ள அவர் அங்க பேசுறாரு. ஓம் இப்போ கேமரா மட்டும் ஒன்று இருந்தா அப்பயே மிஸ்டர் என்ன இப்படி கையில இருக்கு போனும் இல்லையாடா? போனும் இல்ல, ஒன்றும் இல்லடா. வயது கேளு. அதை பார்த்துட்டு 11 அந்த டைம் பாரு. அப்ப மலைக்கு நினைஞ்சு நட்டுக்கி மரவர் கதைக்கிற அந்த ஒரு குருவி வந்துச்சு. அந்த குருவிக்கு இப்ப நாங்க சொட் வச்சு அடிக்க போறோம். அது ஒரு ஃபன் ஆயிரா. அதுடா என்ன சொல்றது, கமரா இல்லடா. இப்ப அந்த மலையில நினைஞ்சு கூட என்ன சொல்றது, அந்த கெட்ட பள்ள வச்சு சொல்றேன். ஓகே, அந்த ஒரு பறவை ஒன்று இருக்கு. அந்த பறவைக்கு எங்களோட கோடி இப்ப சொல்லிட்டு வச்சு அடிக்க போறா. அடிச்சுட்டாரு. ஓகே, அடி சைட்டால போயிட்டு பறவை பறந்துட்டு அப்ப நம்மள்ட்ட ஒரு கேமரா இருந்தா நம்ம மிஸ்டர் பீஸ்ட் ஆயிருப்போம்டா. அப்ப மிஸ்டர் பீஸ்ட் நாங்க ஓவர்டேக் பண்ணி மேல இருந்திருப்போம். என்ன செய்யற, அப்ப ஒரு கேமரா இல்ல எங்கள்ட்ட, போனும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் நண்பன் மீட் பண்ணது. அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த மிதுவுக்கும் once again thank you so much நண்பன். அவரோட நண்பனோட இப்ப சாப்பிடணுமே, போப்புறமா காய்ச்சி கொண்டிருக்கா. முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு தேங்காய் பல்லா கறி குழம்பு, கொச்சி காத்து இல்லாத குழம்பு, சரியோ இல்லாத டேஸ்ட், அப்படி நிறைய இது. அது சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சமைச்சு அட்வென்ச்சர். அவர் சோறு இல்லாமலே, அரிசி இல்லாம சோறு அமைப்பான்.
புதுசா இருக்குன்னு இது புதுசா இருக்கு. வேண்டாம் நாங்க அரசியலா திருப்பி முள்ள இருந்து பாத்தியா சொன்ன உடனே ம். கடவுளே திருப்பி இப்ப தெரிஞ்சாங்க கை வைக்கணே. ஓ. சரி ஓகே சந்தோஷம் வேணா வீடியோ முடிப்பேன் நம்ம வீடியோ முடிப்பேன், இந்த காணொலியை முடிக்கிறேன். கோட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை பண்ணிருங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். பாய்.